நல்ல தண்ணீரும் காற்றும் இயற்கையின் இலவசம் என்றாலும் தண்ணீரை நாம் இல்லத்திற்கு கொண்டு வந்து தர நாம் காசு கொடுக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் கிடைக்கும் வரையில்தான் நாம் பயன்படுத்த முடியும். நிரந்தர தீர்வு இதோ உங்கள் கண்களையும் செவிகளையும் தேடி. நீங்க வீட்டுல வீடை கட்டுறோம், எல்லாமே பண்றோம். பண்ண பிறகு ஒரு அழகான லான் இருக்கணும். எல்லாருக்கும் லான் இருக்கணும். ரெண்டாவது மண்ணே தெரியக்கூடாதுங்க. சிமெண்ட் போட்டு மூட்டிடணும். ஏன்னா மண் இருந்துச்சுன்னா மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளார வருது, அசிங்கம், அழுக்கு அப்படின்னு சொல்லி சுத்தமா ஒண்ணு சிமெண்ட் போடுறது, இல்ல அழகா இருக்கணுங்கிறது நினைக்கிறதுக்காக லான் போட்டு அந்த லான் அப்படியே இறுக்கி மண்ணை பிடிச்ச பிறகு அது மேல நிறைய பூச்சி வெரைட்டிகளும் பூச்சி விதைகளும் போட வேண்டியது. மண் இருந்தாதான் தண்ணியை பூமிக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க உங்க இடம் நல்லபடியா இருக்கணும், நிலத்தடி நீர் சுத்தமா இருக்கணும், எப்போதுமே இருக்கணும்னா கண்டிப்பா உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு உங்க காம்பவுண்ட்ல இந்த மழை நீர் அறுவடையை கண்டிப்பா செய்யணும். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லும் போது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மேல இருக்கிற அந்த ரூஃப் டாப் அது மட்டும்தான் மழை நீரை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தவறான கருத்து. எங்கெங்க உங்க வீட்டுல விழுதோ அங்க எல்லாமே நீங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு இங்க கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே கூழாங்கல் இருக்குங்க. இது கூழாங்கல்லா இருக்கலாம், பார்க்கறது கூழாங்கல் அழகா இருக்கிறதுக்கு கூழாங்கல் இருக்கு. இல்ல கூழாங்கல் இல்லாம கருங்கல் கூட நீங்க போட்டு வைக்கலாம். கீழே ஒரு அடி அளவுக்கு மண்ணை நாங்க வெட்டி எடுத்துட்டு அதுல மணலை போட்டு நல்லா மணல் வச்சு அந்த மணலுக்கு மேல இந்த மாதிரி கூழாங்கல் எல்லாம் போட்டு விட்டோம்னா இத இருக்கிற மழை பெய்யும் போது, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா மழைன்னு வருது, அந்த மழை பெய்யும் போது இந்த மழை நீரெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணி இந்த கிணத்துக்குள்ளார போய் சேர்ந்துருது. இப்ப எங்களுக்கு நான் இந்த வீடு அப்படி சொல்லும் போது இந்த இல்லத்தை 2001 நாங்க வரும்போது அந்த ஒரு வருடம் மட்டும்தான் என் கிணறுடைய பேஸை பார்த்தேன். அதாவது காஞ்சி போச்சு. ஆனா அன்னிலேருந்து இது என்னைக்கு இது தயாரிச்சோமோ இன்னைக்கு 10 ஆண்டுகளாக எவ்வளவு வெயில் வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாம தண்ணி அறுவடையாகி இந்த கிணத்துல போய் சேருது. அதே மாதிரி மொட்டை மாடி இருக்கு. இப்போ மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணணும், அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, விடவே கூடாது. தண்ணியை மட்டும் நாங்க வெளியே போறது விடக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே தண்ணி அனுப்பணும்னா வீட்டுல இருக்கிற லட்சுமி வெளியே போற மாதிரி அந்த தண்ணியை மட்டும் நாங்க பிடிச்சி வைக்கணும். இந்த அதோட சிறந்த ஒரு வருமானம், ஒரு காசு, ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. இப்போ மழை தீர இந்த ரூஃப் டாப், அந்த ரூஃப் டாப்ல இருக்கிற அந்த பைப் என்ன பண்ணுது, மேல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் அப்படியே பிடிச்சி இந்த பழுப்பு மூலியமா அப்படியே வருது பாருங்க. இந்த கீழே என்ன பண்றோம், ஒரு அடிக்கு ஒரு அடி நல்லா வெட்டி உள்ளார கூழாங்கல், சிறிய கல், மணல் எல்லாம் போட்டு வச்சு அந்த தண்ணியும் அறுவடையாகி அந்த தண்ணியும் நேரம் எங்க போகுது, கிணத்துக்கு போயிடுது. அப்ப இது எல்லாமே சேர்ந்து இங்க வரும்போது இந்த கிணத்துக்குள்ளார தண்ணி எப்போதுமே இருக்கும். கிணறு சுத்தமாவும் இருக்கும். தண்ணி பாருங்க உள்ளார எப்போதுமே தண்ணியாவும் இருக்கும். நாங்க போர்வெல் போட்டு தண்ணியை எடுக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. தண்ணியை நாங்க நிலத்தடிக்கு திரும்பி கொடுத்தாதான் நமக்கு அது திரும்பி நமக்கு தண்ணியை கொடுக்கும். இந்த மாதிரி சுத்தமான நீர், நிலத்தடி நீர் நல்லபடியா இருக்கணும்னா கண்டிப்பா மழை நீரை நாங்க அறுவடை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த நீரும் வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி பாதுகாத்து அந்த நீரை மறுசுழற்சி செய்தோ அல்லது மழை நீரை அறுவடை செய்தோ அதை காப்பாற்றி நாங்க வச்சு உபயோகிக்கணும். அதுலதான் அறிவுத்தன்மை. நீர் இல்லைன்னா நாளைக்கு தாவரங்களுக்கும் கஷ்டம். இல்லை ரோட்ல போய் நின்று நாங்க அப்பப்போ போய் எங்கேயாவது வாங்கிட்டு வரணும், அடிக்கடி டேங்கர் வாங்கணும், இதெல்லாம் அவசியம் கிடையாது. சிறப்பா ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும். இவ்வளவு இடம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு கேட்னு ஒன்று இருக்கும். நிறைய தண்ணி மழை தண்ணி கேட் வழியா தான் வெளியே போகும். அந்த கேட்டுக்கு கீழே கொஞ்சம் அறுவடை பண்ணி வெட்டி அங்கேயே நீங்க போட்டு விட்டாலே போறோம். நிறைய தண்ணியை உங்களால அறுவடை செய்ய முடியும். தண்ணியை பாதுகாத்து வைங்க. தண்ணி முக்கியம், தண்ணி நமக்கு தேவை.